நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காதல் கலந்த ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெண் தன்னோட காதலுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் அப்படின்றத இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா காட்டியிருப்பாங்க. இந்த படம் எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். 90s காலகட்டத்தில் இந்த சிலியா நாட்டுல கலோனியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேத்தலிக் காலனி ஒன்று இருந்தது. காலனி அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி காலனி ஒண்ணு கிடையாது. ஏன்னா இது ஒரு நரகம். இந்த கிறிஸ்துவ மதத்தை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், ஜீசஸ்க்கு சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த சின்ன பசங்க பெண்கள் சொல்லிட்டு எல்லாருமே செக்ஸுவலா அபியூஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணி கொண்டு இருந்தானுங்க. அந்த காலனிக்குள்ள யார் வேணாலும் ஈஸியா உள்ள போயிட முடியும். ஆனா நீங்க செத்தாலும் வெளியே வருது அப்படின்றது இம்பாசிபிள். சோ அப்படிப்பட்ட ஒரு காலனிக்குள்ள தன்னோட காதலன் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தன்னோட காதலுக்காக இந்த படத்தோட ஹீரோயின் அந்த காலனிக்குள்ள கால் எடுத்து வைக்க அப்படி போன இவங்களுக்கு அங்க காத்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அது என்ன, இவங்க தன்னோட காதலனை காப்பாத்தினாங்களா இல்லையா, அந்த காலனி விட்டு தப்புச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவே அழகான ஒரு காதல் கலந்த ஒரு த்ரில்லர் படமா வெளிவந்த ஒரு படம் தான் இந்த கலோனியா. வாங்க நம்ம டைரக்டா அந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சவுத் அமெரிக்கால இருக்க சில நாட்டுல காட்டுறாங்க. இங்க இந்த நாட்டு மக்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த சில நாட்டுல புதுசா ஒரு பார்ட்டி வந்து நாட்டை பிடிச்சிட்டானுங்க. அப்படி வந்து அந்த கட்சி வந்துட்டு இங்க மக்களுக்கு எதிராக ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. சோ அதனால இங்க நாடு முழுக்க மக்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு பிளேன்ல அந்த படத்தோட ஹீரோயினான லீனாவை காட்டுறாங்க. எஸ், இவங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ். இவங்க வந்துட்டு ஜெர்மனி சேர்ந்தவங்க. இப்போ இவங்க பிளேன் வந்துட்டு ஜெர்மனில இருந்து இங்க போராட்டம் வச்சுட்டு இருக்க அந்த சிலைக்கு வந்து லேண்ட் ஆகிற மாதிரி காட்ட இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இங்க சிலையில போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரு குரூப்பை காட்டுறாங்க. இந்த குரூப்ல எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இவன் பேர் டேனியல். இவன் அந்த படத்தோட ஹீரோ. ஆக்சுவலி இவனும் ஜெர்மனி தான். ஆனா இங்க சிலைக்கு வந்த போது இங்க மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணும், இந்த பார்ட்டி முதல்ல அந்த நாட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவனும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. சோ இந்த மாதிரி இவன் மக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அப்படியே ஒரு கார்ல இந்த படத்தோட ஹீரோயின் வந்துட்டு அப்படியே இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்க அந்த வீதியில வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பைலட் கூடவே அந்த க்ரூவோட சேர்ந்துக்கிட்டு இவங்க அப்படியே ஜாலியா பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால அந்த கார் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆக ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வெளியே எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க டேனியல் வந்துட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இவனை பார்த்ததும் ஹே இது அவன் தான் அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆமாடி ஓவல் தான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க காரை விட்டு வெளியே இறங்கி வந்துட்டு சரி ஒரு 4 நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி இவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு நேரம் அந்த கூட்டத்துக்குள்ள இறங்கி நடந்து போறாங்க. அந்த நோட்டீஸ் கொடுத்திருந்த டேனியல் வந்துட்டு அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்க்கறான். 2 பேரும் அப்படியே மூஞ்சி பாத்துக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் நேரா ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லாமக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு மாதிரி கேட்கறான். இவன் வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா இவன் தங்கி இருக்க அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் லவர்ஸ். 2 பேருமே ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க தான். சோ இப்போ 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறாங்க போல. 2 பேருக்குள்ளே அப்படியே சின்னதா ரொமான்ஸ் போகுது. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஜாலியா போக, இன்னொரு பக்கம் இந்த டேனியல் வந்துட்டு ஹீரோயினை இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ற இடத்துக்கெல்லாம் கூட்டு போறான். சோ இந்த மாதிரியே நாட்கள் போக அப்பதான் ஒரு நாள் இந்த டேனியலுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசணும் ரொம்பவே நர்வஸ் வரான். ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவன் எதுவுமே சொல்லாம இவங்களோட கையை பிடிச்சி இழுத்துன்னு தரன்னு வெளியே இழுத்துன்னு போறான். என்னாச்சுன்னு சொல்லி தரடா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இங்க பாரு இப்ப இந்த மிலிட்டரியெல்லாம் இங்க வந்துட்டு இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரியெல்லாம் அந்த ஊருக்குள்ள வந்துட்டு இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்தையுமே அடிச்சு அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பயந்துறாங்க. அப்படியே இவங்க பயத்தோட நின்று இருக்கும் போது அப்ப இந்த டேனியல் என்ன பண்றான் அப்படின்னா சும்மா இல்லாம இவன் வந்துட்டு ஒரு கேமரா வச்சிருக்கான். அந்த கேமரா வச்சு இங்க நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு பைத்தியமா, கேமரா உள்ள விடா மாறணும் அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இவன் வந்துட்டு கேட்கிற மாதிரி இல்ல. சும்மா வலிச்சு அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே இவன் போட்டோ எடுத்துட்டு இருக்க. அவ்வளவுதான். அந்த மிலிட்டரி ஆளுங்க எல்லாம் பாத்துறாங்க. வந்தவங்களோட கேமரா எல்லாம் புடிங்கிட்டு இவனை போட்டு அடின்னு அடிச்சு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒரு இடத்த கூட்டு வராங்க. இவங்கள மாதிரி இங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பின்னாடி கை கட்ட மாதிரி நிக்க வச்சுட்டு இப்போ அங்க ஒரு ஜெனரல் ஒருத்தன் வரான். வந்தவன் இங்க பாருங்க இங்க போராட்டம் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாத்தையுமே ரேண்டமா இழுத்துட்டு வந்திருக்கோம். யார் யார் இங்க போராட்டம் பண்ணதுன்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருமே இங்க இருந்து அசையக்கூடாது, நகரக்கூடாது. ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களை ஷூட் பண்றதுக்கான ஆர்டர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் டைம் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஸ்டேடியத்துக்கு கூட்டு வராங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்கள மாதிரி இங்க நாடு முழுக்க அங்கங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ஸ்டேடியத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்துட்டு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பயத்துல நின்று இருக்காங்க. சோ இவனை லவ் பண்ண ஒரே காரணத்தினால இங்க வந்து நல்லா வகையா மாட்டிக்கிட்டு என்ன பண்றதே தெரியாம நின்றுட்டு இருக்கேன். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர் ஒண்ணு வருது. இப்போ அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒருத்தனை இறக்கி கூட்டு வராங்க. நல்லா மூஞ்சில கருப்பு துணி எல்லாம் போட்டு கூட்டு வராங்க. இவன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டம் பண்ற அந்த குரூப்லயே கருப்பாடுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்கல்ல, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் தான் இவன். சோ இப்போ இவனை கூட்டிட்டு வந்து யார் யார் போராட்டம் பண்ணது, யார் யார் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு நாளா இவன் கை காட்டிட்டு இருக்கான். கை காட்டுறவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா சில பேர் பாத்துக்க அப்படின்னா அந்த ஸ்பாட்ல சுட்டு கொள்றாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அள்ளு கிளம்பி நின்றுட்டு இருக்க. அவன் அடுத்தது அப்படியே இவங்க 2 பேருக்கு முன்னாடி
முன்னாடி வந்து நிக்கிறான். இங்க டேனியல் அவ்வளவுதான் பேண்ட்ல யூரின் போயிடறான். அவ்வளவுதான் அவன் வந்துட்டு சொல்லிடுறான், இவன் குரூப்போட லீடர், இவன் தான் மக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டதும் டேனியல் பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்படி போனவங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நின்று இருக்கு. அதுல அடிச்சு தூக்கி போட்டு போறாங்க. இவன் வந்துட்டு சொல்லிட்டே போறான், நான் அந்த நாட்டை சேர்ந்தவங்க, நான் ஜெர்மனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போறான். ஆனா இவன் சொல்றது எதுவும் கேட்காம அவனை வந்துட்டு அப்படியே அந்த ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு போக எங்க ஹீரோனோட மூஞ்ச பாருங்க, அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே கட் பண்ணா அதுக்கப்புறம் ஹீரோனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க தான் போராட்டம் எதுவும் பண்ணல. அப்படியே ஹீரோன் வந்துட்டு பேய் அறிஞ்ச மாதிரி வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வீடு முழுக்க கலைஞ்சு போயிருக்கு. மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள பூந்து வேட்டையாடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ டேனியலை காட்டுறாங்க. இவனை பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம்ல பெட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸே இல்லாம கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஆபீசர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு கேட்கறான், நீ தானே அந்த குரூப்போட லீடர், சொல்லு அடுத்து என்ன பண்ண போறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இங்க டேனியல் வந்துட்டு, சார் நான் அந்த ஊருக்காரனே இல்ல சார், நான் ஜெர்மனி சார், என்ன பிளானா, நாங்க ஒன்னும் டெரரிஸ்ட் கிடையாது சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஆனா அந்த ஆபீசர் வந்துட்டு போயிட்டு கன்ஷா கொடுத்து இவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டேனியலோட ஒரு குரூப் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குரூப் கிட்ட வராங்க. இவங்க எல்லாம் உசாரா அந்த மிலிட்டரி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க போல. இவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. இங்க ஹீரோயின் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி டேனியல் அரெஸ்ட் பண்ணி ஒரு ரெட் கிராஸ் போட்ட ஆம்புலன்ஸ்ல கூட்டு போனாங்க. அவங்க அவனை எங்க கூட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தி வந்துட்டு அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றா. சரி சொல்லு அவங்க எங்க கூட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த டேனியலோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன சொல்றான்னா, அவனை கூட்டிட்டு போன அந்த இடம் வந்துட்டு சவுத் சைடு இருக்கு, அது ஜெயிலோட மோசமான ஒரு இடம், அது ஒரு நரகம், அது பேர் தான் கொலோனியா அப்படின்றான். சரி வாங்க நம்ம போயிட்டு அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஆனா அதுக்கு வந்துட்டு சாரிமா அது எங்களால முடியாது, இப்ப நாங்களே ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை வெளியே பல பேர் தேடிட்டு இருக்காங்க, இப்ப மட்டும் நாங்க வெளியே வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் போன இடத்துக்கு தான் நாங்களும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சிம்பாலிக்கா முடியாதமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம டேனியல் தான் காட்டுறாங்க. மூஞ்ச பாருங்க, குழந்தை மாதிரி இருந்தவன டார்ச்சர் பண்ணியே மூஞ்செல்லாம் கொலன்னு ஆகிட்டாங்க. இப்ப அங்க ஒருத்தனை காட்டுறாங்க, நல்லா முடியெல்லாம் வச்சு போட்டு ஒருத்தர் இருக்கான்ல, இவன் பேர் பால். அவன் சொன்னால கொலோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்தோட சீஃப் அவன் தான், லீடர் இவன் தான். சோ அவன் நேரா டேனியல்ட்ட வந்துட்டு நீ ஒன்னும் பயப்படாத, இதுக்கு மேல யாரும் உனக்கு டார்ச்சர் கொடுக்க போறது இல்ல, கர்த்தர் உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே பேம்பஸ் பண்ணிக்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க. இங்க வந்து அந்த கொலோனி அப்படின்ற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க இவர் வந்துட்டு அந்த இடத்த பத்தின புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த கொலோனியை பத்தி சொல்றாரு. அந்த கொலோனி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கேத்தலிக் காலனி. இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ற ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடம், அது ஒரு கான்வென்ட் மாதிரி. ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, எப்படி நான் அந்த இடத்துக்குள்ள போறது அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு அதுக்குள்ள போறதெல்லாம் ஈஸி தாமா, ஆனா நீ நினைச்சா கூட திரும்ப வெளியே வர முடியாது, ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு இடம், நீ உள்ள போனன்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் வச்சிருக்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோ, நீ செத்தாலும் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி வான் பண்ணி தான் ஹீரோனை அனுப்பிச்சு விடுறாரு. ஆனா இங்க ஹீரோயின் அவங்களோட அந்த காதலுக்காக அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி உள்ள போய் பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு கிறிஸ்டின் பொண்ணு மாதிரியே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களோட பைலட்டுக்கு வந்து லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன பிரச்சனையில இருக்கேன், நான் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகும், ப்ளீஸ் என்ன அப்படியே கவர் பண்ணு, நாங்க உங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிஞ்சிட போது, நாங்க இருக்க மாதிரியே காட்டிக்கோங்க, ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு லெட்டர் போட்டுட்டு இப்ப கிளம்பி நேரா அந்த கொலோனிக்கு போறாங்க. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குக் கிராமம், ஆளறவே இல்ல, ஒரு ரிமோட்டான ஏரியா, காடு மலைன்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. நடந்து போய் பார்த்தா காட்டுக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கு கலோனியான்னு சொல்லிட்டு ரொம்பவே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரியாம ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலோனியான்றது சும்மா இல்ல, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, சுத்தியுமே இந்த எலக்ட்ரிக் மென்ஸ் எல்லாம் வச்சு இவங்க அப்படியே அந்த கேட்டுக்கிட்டு போறாங்க. போன உடனே இவங்க ஒரு கேமரா வந்து மானிட்டர் பண்ணுது. போயிட்டு அந்த கேட்டை தட்டுறாங்க. தட்டினதும் சரக்குன்னு இப்படி ஒரு ஆயா வந்து எட்டி பாக்குது. அந்த ஆயா வந்துட்டு காட் பிளஸ் யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு உள்ள போறாங்க. இந்த படத்துல டே 1 டே 2 சொல்லிட்டு காட்டுவாங்க. அப்படி காட்டும் போது இந்த கலோனியாவோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. இப்போ டே 1 இந்த மெயின் கேட்டோட ப்ளூ பிரிண்ட்டை காட்டுறாங்க. இப்போ இந்த ஆயா வந்துட்டு அப்படியே ஹீரோனை உள்ள கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்போது ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாமே இந்த சிஸ்டர்ஸ் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேனியில கூட்டிட்டு வந்து அந்த ஆம்புலன்ஸ் இங்கதான் நின்றுருக்கு. சேம் அதே ஆம்புலன்ஸ் தான். இதை வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க அவன் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஆயா அப்படின்னா ஹீரோயின் எதுவுமே பேசல, அவங்க பாட்டுக்கு ரோபோட் மாதிரி நடந்து போயிட்டு இருக்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் பேசுறாங்க. எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்கறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஜீசஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், கடவுளோட வழியை பின்பற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த ஆயா வந்துட்டு ஹீரோயின் அப்படியே உள்ள கூட்டு போறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கூடவே இந்த ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை எடுத்து கொடுக்கும்போது அந்த ஆயா வந்துட்டு இது எதுவுமே இங்க தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நேரா ஒரு ரூமுக்குள்ள போகுது. உள்ள போன அந்த ஆயா வந்து கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துட்டு பியூஸ் உன்னை பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறேன். ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா முன்னாடி சீன்ல ஒருத்தன் அந்த டேனியல் கூட நல்லா லூஸ் ஏரோட ஒருத்தனால அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் போனதான் என்ன கேட்கிறானா, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு மாதிரி தான் கேட்கிறான். ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் கடவுளை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அவரோட வழியை பின்பற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு இங்க பாருமா நீங்க வந்துட்ட, ஆனா இந்த இடம் நீ நினைச்ச மாதிரி இருக்க போறது இல்ல, ஏன்னா இந்த இடம் ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. இப்ப சொல்லு, நீ கடவுளுக்கு பணியாற்ற தயாரா இருக்கியா
வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆயா வந்துட்டு ஹீரோயின் எங்கேயும் கூட்டு போறா. அப்படி போகும்போது சொல்றாங்க இந்த இடத்துல பொண்ணுங்க தனியா பசங்க தனியா குழந்தைங்க தனியான்னு தனித்தனியா இந்த இடத்துல பிரிக்கப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தப்பி தவறி கூட நீ அவங்க சைடு போயிடவோ அவங்கள பாத்துறவோ பேசிடவோ கூடாது அப்படின்ற மாதிரி பல கண்டிஷனை போட்டு தான் இவங்களை நேரா ஒரு ரூமுக்கு கூட்டு வரா. இதுக்கு மேல நீங்க தான் தங்க போற, நீ போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் அதுல இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆயா அங்கிருந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸை வந்து அந்த கிராஸ்ல மறைச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ யாரோ வரமாறு சத்தம் கேட்டதும் இதை எடுத்து ஒளிய வச்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூமுக்கு நிறைய பொண்ணுங்க வராங்க. ஆனா அவங்க மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல, ஏதோ வருத்தம், ரொம்பவே டயர்டா இருக்காங்க பாக்குறதுக்கு. ஒரு ரோபோட் மாதிரியே அவங்க பாட்டுக்கு வராங்க, வந்து நின்றுட்டு அவங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மூஞ்சி கூட ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. ஹீரோயின் வந்துட்டு பாக்குறான், ஏன் இந்த பொண்ணு இப்படி ஒரு மாதிரி வியடா இருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோயின் வந்து பேசுறான். அவரோட பேர் வந்து டோரான்னு சொல்றா. அவன் வந்து ஹீரோயின் நீ வெளியே தான் வந்து அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்னதும் இங்க பாருங்க வெளியிருந்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கத்துறான். எல்லாருமே ஹீரோயின் மூஞ்ச திரும்பி பாக்குறாங்க. என்ன இவங்க இப்படி பாக்குறாங்க, வெளியிருந்து தானே வந்தேன், ஏதோ விண்வெளியிருந்து வந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த டோரா பொண்ணு வந்துட்டு சொல்றான், எனக்கு இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் கேக்குறாங்க, ஆனா இங்க பொண்ணுங்க தனியா பசங்க தனியா பிரிச்சு தானே வச்சிருக்காங்க, அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம்னு சொல்ற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்றான், ஆமா நீ சொன்னது சரிதான், ஆனா சம்டைம்ஸ் பார்த்த அப்படின்னா அப்படின்னு மாதிரி அவ சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப டக்குன்னு அந்த ரூமுக்கு ஆயா வந்துருது. வந்ததும் இவ உடனே அவளோட பெட்டுக்கு போயிடறான். அந்த ஆயா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தட்டு நிறைய மாத்திரை எடுத்துட்டு வருது. இங்க இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கா கொடுத்துட்டே வரா. அந்த பொண்ணுங்க முழுங்கினதுக்கு அப்புறம் தான் வாய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பொண்ணுக்கு போய் கொடுக்குறான். ஸோ இதை வந்துட்டு ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன இது மாத்திரை அப்படி மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்து அந்த ஆயா வந்துட்டு ஹீரோயின் வராங்க. அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. ஆனா அந்த மாத்திரை ஹீரோயின் வந்துட்டு போடாம அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஆயா மாத்திரை பிடுங்கி ஹீரோயின் வாயை திறந்து வாய்க்குள்ள போட்டு விட்டு இவன் அந்த மாத்திரையை முழுங்கினதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து போறா. கட் பண்ணா டே 2 இந்த ஃபீமேல் டார்மெண்ட்ரி அண்ட் காரிடோருக்கான ப்ளூ பிரிண்ட் இது. அடுத்த நாள் காலையில எல்லாருமே ப்ரேயர் பண்றதுக்காக லைனா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரேடியோல அந்த ஃபியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம எல்லாருமே இங்க இருக்க ஒரே காரணம் கடவுளுக்கு சேவை பண்றதுக்காக மட்டும்தான். சோ அந்த பணி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே நம்ம அதை பண்ணி தான் ஆகணும், நமக்காக இல்ல இந்த உலகத்தோட அமைதிக்காக அந்த கடவுளுக்காக அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே எங்க கூட்டு வந்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விவசாய நிலத்தை கூட்டு வந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம டேனியல காட்டுறாங்க. நம்ம டேனியல இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்க அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க கொடுத்த டார்ச்சர்ல இவன் பிரெயின் கொலாப்ஸ் ஆகி இவன் மென்டல் ஆயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. டார்ச்சர் கொடுத்து தலைவனை மென்டல் ஆகிட்டாங்க போல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் காட்டுல ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த உருளைக்கிழங்க வந்துட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆயா பாத்தீங்க அப்படின்னா கையில சாட்டை வச்சு நின்று இருக்கா. நல்லா உச்சி வெயில், இங்க ஹீரோனால ஒண்ணுமே முடியல. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடத்துல அப்படியே மயக்க போட்டு விழுந்துறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இந்த ஆயா வந்துட்டு கையில சாட்டை மாதிரி வச்சிருந்தால அதை எடுத்துட்டு வந்து ஹீரோனை முதுகுல பளிச்சு அடிக்க ஹீரோயின் வந்துட்டு இங்க பாருங்க ப்ளீஸ் அடிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டு இந்த ஆயா வந்துட்டு போயிட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறா. ஹீரோயின் தண்ணி பார்த்ததும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கலான்னு போறா. அப்ப அந்த ஆயா வந்துட்டு குடிக்காத அப்படின்றா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ குடிக்கிறதுக்காக நான் ஒன்னும் தண்ணி கொண்டு வந்து வைக்கல, நீ தண்ணி கேட்ட அதான் தண்ணி கொண்டு வந்து இங்க வச்சேன். திரும்ப சாயந்தரம் வந்து பாப்பேன் இந்த பக்கெட்ல ஒரு டிராப் ஆகுது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா முதுகு பழுத்துரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறா. சரியான சைக்கோ கிளவியா ஏற்பாடு. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் டைம் ஹீரோ நீங்க பெட்ல கதறி எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா டே 9 காலையில எல்லாருமே வழக்கம் போல அந்த பிரேயர் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ரேடியோல வந்துட்டு எல்லாரும் விமன்ஸ் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே அந்த விமன்ஸ் ஹாலுக்கு போக அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த டோராட்ட போய் கேக்குறாங்க, நீ அன்னைக்கு சொல்றேன்னு சொன்னல இப்ப சொல்லு, நீ எப்படி உன் ஃபியான்ஸை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த டோரா வந்துட்டு அதுவா எப்பயாவது இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வருவாங்க, அப்படி வரும்போது இங்க ஒரு சின்னதா ஒரு பரேட் மாதிரி நடக்கும். அந்த பரேட்ல தனித்தனியா இல்லாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவோம். அப்ப அந்த பரேட்ல தான் நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி அந்த பரேட் எப்ப நடந்துச்சு, நீ அவனை எப்ப பார்த்த அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதுவா அது நடந்து ஒரு 3 வருஷம் இருக்கும் அப்படின்றா. இதை கேட்டு ஹீரோயின் இதை 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துல நின்று. இப்போ இவங்க எல்லாருமே எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இந்த காலனி சேர்ந்த ஒரு ஆள் வந்து இறந்துட்டார் போல, அவரோட அந்த ஃபியூனரலுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பசங்க தனியா பொண்ணுங்க தனியா சின்ன பசங்க தனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியா தான் இந்த ஃபியூனரலே இங்க நடக்குது. கட் பண்ணா டே 37 மெட்டல் ஒர்க் ஷாப்போட ப்ளூ பிரிண்ட். இப்போ இந்த இடத்துல இருக்க மெட்டல் ஒர்க் ஷாப்புக்கு ஒரு டாக்டர் வராங்க, கூடவே நம்ம ஹீரோ கூட்டு வந்திருக்காங்க. வந்து அந்த டாக்டர் வந்துட்டு இங்க பாருங்க இவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு மென்டல் ஆயிட்டான், ஃபியூஸ் வந்துட்டு இவனை உன்ட்ட கூட சொன்னாரு, இங்க ஏதாவது எடுபடி வேலை தான் இவனை
வச்சு பாத்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க நான் அவங்க கிளம்புறேன். இந்த டேனியலை டார்ச்சர் பண்ணி பைத்தியம் ஆகிட்டாங்களாடுது. அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சோளக்கருது எல்லாமே அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆயா வந்து இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கா. ஹீரோன் வந்துட்டு லீனா அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோன் வந்துட்டு போயிட்டு நிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, இங்க பாருமா, உன்னை பார்க்கும்போது எனக்கு புரியுது நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு. புதுசா வரும்போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே அதே பிரச்சனை தான். கொஞ்ச நாள்லயே இதெல்லாம் பழகி போயிடும். நீ கடவுளுக்காக சேவை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்த மட்டும் மறந்துடாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கிளை வந்துட்டு அவளை அனுப்பிச்சு விட கட் பண்ணி இந்த பக்கம் டேனியலை காட்டுறாங்க. இந்த டேனியலுக்கு அந்த ஆள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எடுபுடி வேலைலாம் கொடுத்துருக்கான். அந்த வேலைகளை வந்துட்டு இந்த டேனியல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேனியல் ஆக்சுவலி பைத்தியம் மாதிரி இங்கே நடிச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆள் இல்லாத போது உடனே அந்த ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கேமரா ஒன்று கிடைக்குது. ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த ஆள் இங்கே வந்துடுறான். அந்த ஆள் உள்ளே வந்துட்டு டே உள்ள என்னடா பண்ணுற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இவன் திரும்பவும் பைத்தியம் மாதிரி அது பிஸ் அடிக்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல ஏதோ இங்க பிஸ் அடிக்க வந்தியா போ போ பாத்ரூம் போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலைமலையை தட்டி அமுச்சு விட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நைட் டைம் பொண்ணுங்க ரூம்ல காட்டுறாங்க. இவங்க எல்லாமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஆயா அவங்க ரூமுக்கு வரா. வந்தவங்க டோரா நீ மட்டும் வா, மற்றவங்க எல்லாம் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோராவை கூப்பிட்டு போறா. அந்த டோரா வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறா, கதறி அழுறா. ஆனா அந்த கிளவி வந்துட்டு இதெல்லாம் கேட்காம டோராவை கையை பிடிச்சி தடுத்தாருன்னு எங்கேயும் இழுத்துட்டு போறா. இதை வந்துட்டு ஹீரோயின் பாக்குறா, எங்கதான் கூட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்படி ஹீரோயின் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போறத அந்த ரூம்ல இருக்க ஒரு பொண்ணு பாத்துறா. இவரோட பேர் வந்து யூர்சல். அப்படியே ஹீரோயின் அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா இந்த டோரா பொண்ணு வந்துட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த ஃபியூஸ் வந்துட்டு பக்கத்துல நின்று இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய மென்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு மென்ஸ் ஆளு. இந்த மென்ஸ் ஆள்ல இந்த டோராவை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்த ஃபியூஸ் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவ ஒரு டீமன், இவக்குள்ள சாத்தான் இருக்கு. இந்த சாத்தான் நம்ம வேட்டல அப்படின்னா எப்படி இந்த டீட்டெயில வந்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா. அவனை வந்துட்டு எழுப்பி அவன் இங்கதான் இருக்கான். அவனை எழுப்பி இவக்குள்ள டீமன் இருந்தா நீ கல்யாணம் பண்ணிப்பியா, இந்த அக்லியான ஃபேஸை நீ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானா நான் அந்த சாத்தானை விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பலான்னு அரைஞ்சு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த சாத்தானை விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ இந்த மாதிரி தான் அந்த கல்ட்டு கேங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்க இருக்க பொண்ணுங்களை அடிச்சே கொண்டுட்டு இருக்கானுங்க. சோ இதை வந்துட்டு ஜன்னல் வழியா ஹீரோயின் பார்த்துட்டு என்னடா சைக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த ரூம்ல இருக்க ஒருத்தர் வந்து பாத்துறான். அங்க ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திர அதான் எடுக்கிறாங்க. ஹீரோயின் ஓட்டம் குடு திரும்ப வந்து ரூம்லயே படுத்துக்கிறாங்க. பின்னாடி அந்த ஃபியூஸ் வந்துட்டு அந்த ஆயை கூட்டிட்டு இந்த ரூமுக்குள்ள வரான். ஆனா இவனால அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த யூர்சல் என்ற பொண்ணு ஹீரோயின் போனதை பார்த்தா பாத்தீங்களா, அவளுமே எதுவுமே சொல்லாம அப்படியே உட்காந்துற அவ்வளவுதான் செம்ம டென்ஷன் ஆயிரான். ஆல்ரெடி ஒரு சைக்கோ அந்த ஆயா இழுத்துன்னு வெளியே வரான். வெளியே கூட்டு வந்துட்டு இந்த ஆயா அவன் கண்ணாடி கொஞ்சம் கழட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சான். ஆயான்னு கூட பார்க்காம கட் பண்ணா டே 38 இந்த பிக் ஹாலோட ப்ளூ பிரிண்ட காட்டுறாங்க. மார்னிங் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் வழக்கம் போல அந்த அசம்பிளியில வந்து நின்றுட்டு இருக்கும் போது அப்ப இந்த பியூஸ் வந்துட்டு மைக்ல சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த மாதிரி இந்த டோரா பொண்ணு கீழே வந்து அடிப்படுறதுனால அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை வந்துட்டு ஹீரோயின் கேட்டு அப்படியே பல்ல கடிச்சு நின்று இருக்காங்க. அப்படி நின்று இருக்கும் போது அப்படியே இப்ப இந்த ஆயாவை காட்டுறாங்க. பார்த்தா மூஞ்சி எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு வச்சிருக்கான். ஒரு பக்கம் அப்படியே வீங்கி போயிருக்குது. இப்ப அந்த உருசல் பொண்ணு வந்துட்டு அப்படியே திரும்பி ஹீரோயின் மூஞ்சி பாக்குறான். கட் பண்ண அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த உருசல் பொண்ணு ஒரு இடத்துல மடக்கி ஆமா டோராக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்படி கேட்கும் போது அவன் வந்துட்டு சொல்றான், அவன் இன்னும் உயிரோட தமா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி அது என்ன நைட் இது, அந்த ஆள் அன்னைக்கு நைட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு அவன் வந்துட்டு அதுவா அதான் மென்ஸ் ஆளு, அங்க இந்த மாதிரி அந்த சைக்கோனாங்க டெய்லி ஒரு பொண்ணை கூட்டு போய் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி கொல்லுவானுங்க, அதான் அவங்களோட ஹாபி அப்படின்னு மாதிரி சொல்றா. சரி நான் என்ன பண்ண என்ன அங்க கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதை கேட்டேன் அவன் மூஞ்ச கொஞ்சம் பாருங்களேன். எதுக்காக இப்படி கேட்டா அப்படின்னா கண்டிப்பா அந்த மென்ஸ் கேங்ல தான் அந்த டேனியல் வந்துட்டு இருக்கணும். சோ அங்க போனா அவனை ஏதோ பாத்திர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கேட்கறான். கட் பண்ண அன்னைக்கு நைட் டைம் டேனியலை காட்டுறாங்க. இவன் போயிட்டு டார்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கே இங்கிருந்து எஸ்கேப் ஆறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரான். அந்த அதுக்கப்புறம் அங்க மெட்டல் மாமா வந்துட்டு அந்த இடத்துல டேனியலை தேடி பாக்குறான். ஆனா டேனியல் அங்க இல்ல. இப்ப அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த மென்ஸ் ஹால்ல உட்காந்துட்டு இருக்கான். இங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை தேடி பாக்குறான். ஆனா எங்க தேடினாலுமே இங்க ஹீரோ இல்ல. ஏன்னா அவன் தான் எஸ்கேப் ஆயிட்டு ஓட்டான்ல. இந்த பக்கம் ஹீரோயின் இந்த ரூம் முழுக்க அவனை தேடி பார்த்துட்டு எங்க அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் வழக்கம் போல அந்த ஃபியூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவளுக்குள்ள அந்த சாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பலான்னு போட்டு அரைஞ்சிட்டு இருக்கான். அப்படி இவன் அரைஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பக்கம் டேனியலை காட்டுறாங்க. இவன் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கான் அந்த மெயின் கேட்டு கிட்ட. கடைசி அப்படியே அந்த வென்சிட்டு ஓடி வந்துறான். ஓடி வந்தவன் அது எலக்ட்ரிக் வென்சன் கூட தெரியாம போயிட்டு அது மேல ஏற போக அவ்வளவுதான் நல்லா ஷாக் வாங்கின்னு படுத்துறான். அப்போ உடனே இந்த இடத்துல அலாம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே அந்த பக்கம் இப்போ அடுத்து எல்லாருமே ஹீரோயின் அடிக்கலான்னு வரும்போது இந்த அலாம் சவுண்ட் கேட்டதும் எல்லாருமே அங்க
அங்கிருந்து என்ன செய்தாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எப்படியே ஹீரோயின் வந்துட்டு எல்லார் கையிலயும் அடி வாங்கி சாகாம தப்பிச்சிடறான். உடனே எல்லாரும் வெளியே வந்து ஜீப் எல்லாம் எடுத்துட்டு இந்த வென்ஸ் கிட்ட வராங்க. அப்பனா பாருங்க அங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும், எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தா நம்மளால நல்லா ஷாக் வாங்கி படுத்துன்னு இருக்கான். இந்த பைத்தியக்காரன் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி போட்டு எல்லாருமே போக கட் பண்ணா டே 1:30. இந்த மேல்ஸ் டோரிட்டோரி அண்ட் ஷவர் ரூம்கான ப்ளூ பிரிண்ட் அப்படியே இப்போ இந்த சின்ன பசங்களோட இந்த ஷவர் ரூம்ல காட்டுறாங்க. இங்க எல்லா பசங்களும் குளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே இடத்துல தான் ஃபியூஸ் இருக்கான். இந்த ஃபியூஸ் வந்துட்டு எல்லா பசங்களுக்கும் அந்த பிரேயர் வந்துட்டு பண்ணிட்டு இப்ப 4 பசங்களா உள்ள அனுப்புறான். அப்படி அந்த பசங்க குளிக்க உள்ள போனதும் இவன் அவங்க பின்னாடியே போறான். போயிட்டு அந்த 4 பசங்களும் அபியூஸ் பண்றான். கட் பண்ணா இன்னைக்கு இந்த இடத்துக்கு முக்கியமான கெஸ்ட் வர போறாங்க. சோ அதனால எல்லா பொண்ணுங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த காலனியே பாத்தீங்க அப்படின்னா பரபரப்பா இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாமே புது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கையில ஒரு பிளாக கொடுத்து அந்த கார் வரும்போது எப்படி பிளாக் ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த மிலிட்டரியோட அட்மிரல் ஜெனரல் அவன். சோ அப்படி அவங்க வரும்போது இந்த பக்கம் பசங்க அந்த பக்கம் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்று இந்த பிளாக வந்து ஆட்டிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல டேனியல தான் தேடுறாங்க. அப்படியே ஒவ்வொருத்த மூஞ்சா பார்த்துட்டே வராங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது ஃபைனலா டேனியலோட மூஞ்ச பாத்துறாங்க. அவ்வளோ இவங்களுக்கு அப்படியே கண்களே கலங்கிருது. ஆனா அவன் பாத்தீங்க அப்படின்னா மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்ல, அதை இவங்க பார்த்துட்டு என்ன இவன் இப்படி மென்டல் ஆயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டேனியல் ஹீரோயின் பாத்துறான். அவன் உடனே வந்து ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிறான். இங்க பாரு என்ன ஏதோ மென்டல் நினைச்சுக்காத, நான் மென்டல் ஆகல, நான் மென்டல் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு நைட் நம்ம உருளைக்கிழங்கு ஷெட்ல மீட் பண்ணலாம், எனக்கு இன்னைக்கு நைட் அங்க நைட் ஷிஃப்ட் இருக்கு, நீ அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு போக கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அந்த பொட்டேட்டோ ஷெட்ல தான் காட்டுறாங்க. இந்த ஹீரோயின் தனியா உட்காந்து உருளைக்கிழங்கு சீவிட்டு இருக்கும்போது அங்க டேனியல் வரான். அவ்வளோ உடனே ஓடி போயிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ டேனியல் வந்துட்டு சொல்றான், என்ன மன்னிச்சிரு, என்ன மாதிரி ஒன்னே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு என்னை யாரும் கூட்டு வரல, நான் தான் வந்தேன், உனக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு அவ்வளவுதான் அவன் கண்ணெல்லாம் கலங்கிருது. கட்டி பிடிச்சின்னு கதறி அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டேனியல் வந்துட்டு இந்த இடத்த பத்தின மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் ரொம்ப நல்லா தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல, தப்பிக்கவே முடியல அப்படின்னு இருக்கான். போயிட்டு அந்த வென்ச்சில் ஷாக் வாங்குறதா மிச்சம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டே நடந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு இடத்துல வினோதமா டப்புன்னு சொல்லிட்டு சத்தம் வருது. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு. உள்ள எட்டி பார்த்தா ஒரு டனல் மாதிரி போகுது. இவன் இரு நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா பல மைல்ஸுக்கு டனல் போயினே இருக்குது. இவனும் போயினே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே போயிட்டு இவன் ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சிட்டு பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அங்க 2 பேர் வராங்க. பார்த்தா இவனை முன்னாடி அண்டர்வேரோட டார்ச்சர் பண்ணி தள்ளின்னு போனாங்கல்ல ஸ்ட்ரக்சர்ல, அந்த மாதிரி இப்போ ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி தள்ளின்னு போயிட்டு இருக்காங்க அங்க உள்ள. அப்புறம் இவன் இப்போ போனாங்க பாத்தீங்களா, அவங்க இவனை எங்க இருந்து கூட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அவங்க போன அந்த டனல்ல எதிர்பக்கமா போறான். அப்படி இவன் போயிட்டு இருக்கும்போது மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆயா டக்குன்னு வந்துடா. இதை பார்த்தது உடனே போயிட்டு டேய் டேனியல்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த டோர் எல்லாம் மூடிட்டு மேல ஒரு வக்கே போற எடுத்து மூடி விட்டு போயிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்துக்கிறான். வந்த அந்த ஆயா வந்துட்டு போதும் டைம் ஆச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நானும் வேலையை முடிக்கல, நான் கொஞ்சம் தான் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நாளைக்கு வந்து கன்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வலுக்கட்டாயமா இழுத்துன்னு போக இதெல்லாத்தையும் டேனியல் கீழே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் இவன் திரும்ப அந்த டனலுக்குள்ள போய் பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு ரூமுக்கு வந்து சேர்றான். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவனை ஒரு ரூம்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதே ரூம் தான். ஸோ இந்த கல்ட்டுக்காங்க இந்த கவர்மெண்டே அப்ரோச் பண்ணி இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாத்தையுமே இந்த இடத்த கூட்டு வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கட் பண்ணா டே 131 இந்த கலோனியா அடியில் இருக்க இந்த டனல்ஸோட ப்ளூ பிரிண்ட் இது. இங்க நம்ம டேனியல் வந்துட்டு இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவனோட பிரெயின்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா, நல்லா தானே இருக்கு, இஸ் ஃபைன், ஆனா ஏன் மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது சரி விடுங்க இன்னும் 1 வீக் கழிச்சு பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அமுச்சு விட. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உருசல் பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த ஹாஸ்பிட்டல் இந்த காலனிக்குள்ள தான் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு அந்த டேனியலோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போக அப்படி போகும்போது அவனோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு கிராஸ் ஒன்று விழுது. இது எந்த கிராஸ்ன்னு தெரியுதா, ஹீரோயின் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதே கிராஸ் தான் இது. அந்த கிராஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா உள்ள 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ். இதை பார்த்துட்டு அந்த கிராஸ் எடுத்து வச்சுக்க கட் பண்ண அன்னைக்கு நைட்டு அந்த உருளைக்கிழங்கு ஷெட்ல காட்டுறாங்க. இங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த டேனியல் வந்துட்டு சொல்றான் இந்த டனல் வந்துட்டு இந்த கலோனியா முழுக்க கனெக்ட் பண்ணுது, உள்ள பல மைல்ஸுக்கு டனல் நோண்டி வச்சிருக்காங்க, இந்த டனல் வழியா போனா கண்டிப்பா வெளியே போறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உள்ள போயிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கான். இங்க பாரு இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு, இவங்க இந்த வெளி உலகத்துக்கு தெரியாம இந்த டனலுக்குள்ள இல்லீகலா பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்டர் எல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் கேள்வி கேட்பாங்க. இந்த நாட்டு மக்களே இந்த கவர்மெண்ட் அடிச்சு விரட்டுவாங்க, இங்க இந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் வந்துட்டு போதும், நீ பண்ண வரைக்கும் போதும், நீ இவ்வளவு நாள் பண்ணதுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க, உனக்கு கொண்டுட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணி, நீ யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல சந்தோஷமா வாழலாம், அது போதும் எனக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு அந்த ஆயா வந்து வந்துடுறான். ஸோ இதனால அந்த டேனியல் போயிட்டு அந்த டனலுக்குள்ள ஒளிலன்னு சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது மண்டக்கசாய ஒரு போட்டோ வேற கீழே போட்டு போயிடறான். அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் உடனே போயிட்டு அந்த போட்டோ எடுத்து அந்த உருளைக்கிழங்கு பக்கெட்டு கடியே ஒளி வச்சிடறாங்க. ஒளி வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படி கேஷுவலா உட்காந்துட்டு இருக்க அந்த ஆயா உள்ள வரா. வரும்போது கூடவே உஸ்ரேலையும் கூட்டு வந்திருக்கா. கூட்டு வந்தவன் இங்க பாருலீனா, நீ டெய்லி இந்த மாதிரி தனியா வேலை செஞ்சுட்டு இருக்க, அதுக்கு தான் உனக்கு துணையா அவளை கூட்டு வந்தேன். ஸோ இதுக்கு மேல நீங்க 2 பேரும் இங்க வேலை செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறா. அப்படி போகும்போது இந்த உருசல் வந்துட்டு கேட்கறான், நீங்க இங்க தான் கூட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என்னோட கத்தி கொண்டு வந்திருப்பல, நான் கத்தி எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்றா. எதை வரும்போதே கத்தி கொண்டு வரலையா? சரி இரு நான் போய் கத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயா அங்கிருந்து கிளம்புறேன். இப்போ இந்த உருசல் வந்துட்டு கேட்கறா ஹீரோயின்ட்ட, நீ அவனுக்காக தானே இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அந்த கிராஸ் எடுத்து காட்டுறான். அப்படி காட்டிட்டு நீங்க 2 பேரும் இங்க இருந்து எஸ்கேப் போக போறீங்களா, என்ன வழி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எப்படி நாங்க இங்க இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்லும்போது அந்த உஸ்ரேல் வந்துட்டு சொல்றா, நான் உங்களுக்கு முன்னாடியே இங்க வந்தவன், நான் சின்ன வயசுல இருந்தே இங்க தான் இருக்கேன். என்னோட லைஃப்ல பல முறை இந்த நரகத்தை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனாலும் என்னால முடியல. காரணம் இந்த இடத்துல செக்யூரிட்டின்றது அவ்வளோ டைட்டா இருக்கும், யாராலுமே இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. யாராவது ஒரு வாட்டி இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால செத்தா கூட இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப போன ஆயா வந்து திரும்ப வந்தா. வந்தவன் வந்துட்டு இந்த பக்கெட்டை பார்த்துட்டு, என்ன உருளைக்கிழங்கு அப்படியே இருக்குது, 2 பேரும் நாயாச்சின்னு இருக்கீங்களா, போங்க தனித்தனியா போய் உட்காருங்க, அப்பதான் வேலை செய்வீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீ அவன் பக்கெட் எடுத்துட்டு போய் அந்த பக்கம் உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்ல. ஆனா இங்க ஹீரோனுக்கு அல்ல இல்ல, ஏன்னா பக்கெட் கடையில தான் அந்த போட்டோ இருக்கு. சொல்றாங்க, இங்க பாருங்க நாங்க பேசலாம் மாட்டோம், நாங்க ஒழுங்கா வேலை செய்யறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இப்ப பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு அந்த உட்காரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் வேற வழியே இல்லாம அந்த பக்கெட்டை தூக்க அவ்வளவுதான் அந்த ஆயாக்கல்ல அந்த போட்டோ போட்டுறது கட் பண்ணா ஹீரோயினை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மோப்ப எல்லாம் வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. அந்த ஃபியூஸ் தான் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இவங்க அப்படியே வாய்வே திறக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு இந்த டேனியல் வரான். வந்தவன் அந்த போட்டோ பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றான். இந்த ஃபியூஸ் போயிட்டு சொல்லு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டேனியல் வந்துட்டு, ஆனா நான் சொன்ன என்னோட அங்கிள் என்ன அடிப்பாரு அப்படின்றான். அடிக்கலாம் மாட்டாங்க சொல்றா அப்படின்னதும் இப்ப என்ன பண்றான்னா இவங்க எல்லாருமே இப்போ இந்த ஒர்க் ஷாப் கூட்டு போறான். நேரா அந்த ரூமுக்கு கூட்டு போறான். கூட்டு போயிட்டு அங்க இருக்க டைரியில இவ எடுத்திருந்தா பாத்தீங்களா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சிருக்கான். என் மெட்டல் மண்ட அங்கிள் தான் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறேன். அதான் நல்லா பிளான் பண்ணி அந்த ஆளை மாட்டி விட்டான். அங்கில வந்துட்டு தூக்கிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க பண்ணலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல. சோ அதனால அந்த ஆயா வந்துட்டு ஹீரோனை ரூமுக்கு கூட்டு போறான். அப்படி போகும்போது இந்த டேனியல் வந்துட்டு ஒளிஞ்சிருந்து ஹீரோனை கூப்பிடுறான். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு தான் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிருப்பாங்க அந்த டனல் வழியா. சோ வா டைம் ஆச்சு, டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆயா அப்படியே முன்னாடி போவிட்டு பெரிய கட்டையை எடுத்து அடிக்கிறாங்க அந்த ஆயா மூஞ்சிலே. அவ்வளவுதான் அந்த ஆயா அங்கேயே மட்டையாக. அதுக்கப்புறம் அந்த டேனியல் ஹீரோயின் கூட்டு அங்கிருந்து ஓடுறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு நீல ஒரு நிமிஷம் அந்த ஊசாலையும் காப்பாத்தி கூட்டு போலாம் அப்படின்றான். ஐயோ டைம் வர இல்லையே, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த செட்டுக்கு வராங்க. ஷெட்டுக்கு வந்து பார்த்தா அந்த உருளைக்கிழங்கு சீவிட்டு இருக்கா. அவகிட்ட வந்துட்டு இங்க பாரு, நீ இவ்வளவு நாள் காத்துக்கிறதா அந்த நாள் வந்துருச்சு, உனக்கான நேரம் வந்துருச்சு, நீ தப்பிக்க போற, நாம தப்பிக்க போறோம், கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துக்கினு அந்த டனலுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப தூரம் ஓடி ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து அந்த இடத்துல கேட் எல்லாம் போட்டு லாக் பண்ணிருக்கு. இவன் வரும்போதே கூடவே இந்த ஒர்க் ஷாப்ல இந்த பிளேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். சோ அந்த பிளேடை வச்சு இந்த கிரில் எல்லாத்தையும் அடுத்து அந்த நெஞ்சிட்டு போய் பார்த்தா அந்த இடம் முழுக்க தண்ணி வந்து நம்பி போய் கிடக்குது. சோ இந்த டேனியல் வந்துட்டு கண்டுபிடிச்சிடான். சோ கண்டிப்பா இந்த இடத்துல தான் வெளியே போறதுக்கான வழி இருக்கு. வெளியே மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி வந்து இந்த இடத்துல தேங்கி இருக்கு. சோ இந்த வழியா தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூட்டிக்கிட்டு இவங்க 3 பேரும் அந்த தண்ணியில ஸ்விம் பண்ணிட்டே வராங்க. வந்து பார்த்தா வெளியே ஒரு டோர். அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த காலனி எல்லாம் தாண்டி அந்த வென்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த பக்கம் அந்த காட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு இவங்களுக்கு செம்ம சந்தோஷம். இப்ப இந்த உஸ்ரேல் பொண்ணு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பல வருஷம் கழிச்சு எனக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓட அவ்வளவு போயிட்டு நல்லா ஒரு டிராப்ல காலை வச்சிடறான். காலை வச்ச அடுத்த செகண்டே 2 புல்லட் வந்துட்டு இவ மண்டையில பாய அவன் அந்த இடத்துல செத்து போறான். அவ்வளவுதான் இவளை பார்த்துட்டு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டு இப்ப இப்படி வந்து அவசரப்பட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டு இருக்கேன். இப்போ டேனியல் வந்துட்டு போதும் வா இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு அங்கிருந்து ஓடிறேன். கட் பண்ணா அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் இந்த ஜெர்மனியோட எம்பசில உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டேனியல் வந்துட்டு எடுத்து போட்டோஸ் எல்லாம் காட்டி இந்த மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு, உடனே நாங்க ஜெர்மனிக்கு போனோம், இது எல்லாத்தையுமே நான் மக்களுக்கு காட்டணும், வெளி உலகத்துக்கு இந்த மேட்டர் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அங்க ஒரு லேடி வராங்க. வந்தவங்க சாரி மேடம் இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஃபிளைட் இல்ல, அன்பார்ச்சுனேட்லி ஜெர்மனிக்கு அடுத்த வாரம் தான் ஃபிளைட் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறேன். இதை கேட்டு இவங்க இதை அடுத்த வாரம் தான் நாங்க இன்னைக்கே போயாகணும், இந்த நிமிஷமே போயாகணும், எங்களை பல பேர் தேடிட்டு இருக்காங்க, மாட்டணும் அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அப்ப ஹீரோயின் வந்துட்டு டைமை பாக்குறாங்க. பார்த்துட்டு உடனே அந்த பைலட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்றாங்க. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களோட பிளேன் வந்துட்டு சிலேல இருந்து அந்த ஜெர்மனிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ அந்த பைலட்டுக்கு வந்து கால் பண்ணி நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துருவோம், ஸோ எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு எமோய் இதை நான் உங்க ஊர் கவர்மெண்ட் பஸ் நினைச்சீங்கயா, இது பிளேனுமா, அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிடுறேன். ஹே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல. சரி வெயிட் பண்றான், வந்து தொலை அப்படின்னு மாதிரி சொல்ல
அப்பதான் அந்த எம்பசி ஆளுங்க வந்து சொல்றாங்க, சரி விடுங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கே உங்க நாட்டுக்கு அனுப்ப பாக்குறோம், வாங்க ஏர்போர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போக அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்க ஹீரோனுக்கு டவுட் என்ன அப்படின்னா, இந்த 2 மண்டகாசாயங்களும் அவங்களோட ஆளுங்க தான் இருந்தா இந்த எம்பசில இருக்கவங்க. ஸோ உடனே போயிட்டு அந்த போட்டோ எல்லாத்தையும் திரும்ப எடுத்துட்டு வந்துடுறாங்க. கட் பண்ணா இவங்க எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் வெயிட் பண்ண சொல்லிட்டு எம்பசி ஆளுங்க போயிட்டு நாங்க பிளேன் ஏதோ அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பக்கம் அந்த பிளேன்ல அந்த பைலட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு. அவனை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிளேனை வந்து எடுத்துற இதை தெரியாம ஹீரோயின் வந்துட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்குறாங்க, பார்த்தா இந்த எம்பசி ஆளுங்களும் அவங்களோட ஆளுங்க தான் போல. அந்த ஃபியூஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவனை வர வச்சுட்டாங்க. அவன் வந்துட்டு இவங்க 2 பேரும் பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டான். அவ்வளவுதான், இவனை பார்த்துட்டு டோரோட கண்ணாடி எல்லாம் ஓடிச்சுன்னு அங்கிருந்து ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது பாக்குறாங்க, பார்த்தா இவங்களோட பிளேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இதை பார்த்துட்டு இவங்க பிளேனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வர பின்னாடி இவங்களை விடாம அந்த ஃபியூஸ் ஆளுங்க துரத்திட்டே வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ இப்படி ஹீரோயின் வந்துட்டு இருக்கிறத அந்த பிளேன்ல இருக்க அந்த பைலட் வந்து பாத்துறான். பார்த்தவங்க உடனே பிளேன் எல்லாம் நிறுத்தி அந்த டோர் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு இவங்க 2 பேரும் உள்ள ஏத்திக்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க, அந்த நாட்டுல இருந்து தப்பிச்சு போறாங்க. கட் பண்ணா இப்போ ஒரு ஸ்லைட் ஒன்னு போடுறாங்க, இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. உண்மையாவே இந்த மாதிரி சிலே நாட்டுல ஒரு காலனி இருந்திருக்கு, அதோட பேரும் கலோனியா தான். இதுதான் சிலே நாட்டுல இருந்த அந்த காலனியோட போட்டோ. அதுக்கப்புறம் இது அங்கிருந்த பொண்ணுங்களோட போட்டோ, இது வந்துட்டு அங்கிருந்த அந்த சின்ன பசங்களோட போட்டோ. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மென்ஸ் கேதரிங் சொல்ல போற அந்த ரூமு, இந்த பொண்ணுங்கெல்லாம் கூட்டு வந்து சப்புன்னு அரைஞ்சிருந்தானுங்களே அந்த ரூமு. இந்த காலனி பாத்தீங்க அப்படின்னா கடந்த 40 வருஷமா 4 கல்ட் மென் வந்து இதை மேனேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவன் அந்த பியூஸ், இவனோட பேரு பால் ஸ்கிராச்சரு. 2004 அப்போ இந்த மேட்டர் எல்லாமே நம்ம டேனியல் இந்த லீனா மாதிரியே இவங்க மாதிரியே 2 பேரால வெளி உலகத்துக்கு வந்து தெரிவிக்கப்பட்டு இந்த மேட்டர் எல்லாம் வெளியே வந்து இவனை வந்துட்டு 2004 அப்போ அர்ஜென்டினால கைது பண்ணிட்டாங்க. இவன் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 33 வருஷமா அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாத்தையுமே அபியூஸ் பண்ணிருக்கான் செக்ஸுவலா. அதுக்கப்புறம் இவன் 2010 அப்போ சாண்டியாகோல இருக்க ஜெயில வந்து செத்து போயிட்டான். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கலோனியால மாட்டிட்டு இருந்த அங்க மாட்டி டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்த விக்டிம்ஸோட மெமரிஸ் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் எப்படி இருந்தது, சோ இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்க இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்டான படத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். பாய்.